முந்திரி இட்லி பொடி பார்த்துடலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, கடையை போட்டாச்சு. 100 உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா செவுக்க வறுத்துக்கிட்டேன். கடலப்பருப்பு 100 வறுத்து எடுத்துக்கிட்டேன். தேவனுக்கு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். காஞ்சமாக வறுத்து போட்டாச்சு. முந்திரி ஒரு 50 போட்டிருக்கேன். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், எண்ணெய் ஊற்றக்கூடாது. முந்திரியை செவந்துருச்சு, கொஞ்சம் போட்டுக்கலாம் தட்டில். தேவனுக்கு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம், தேவனுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். குறைதான் பவுட்ரு பண்ணணும், நைஸாக பண்ணக்கூடாது. முந்திரி பொறுத்தவரை கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எள்ளுக்கு பதில் முந்திரி பருப்பு போட்டிருக்கோம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பொடி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். பொடி தோசையும் பண்ணலாம், இட்லி பொடிக்கு போட்டும் பண்ணலாம். இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி குறைன்னு இருக்கணும். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நம்ம எள்ளுக்கு பதில் முந்திரி போட்டிருக்கோம், அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.